அதாவது ஒரு 20,000 ஓட்டுகளை ஒரு 10,000 ஓட்டுகள் 3,000 ஓட்டுகளில் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பல இடங்களில் பெற்றிருந்தது. சிஎம்டிஏ சேர்மன், சென்னையினுடைய எல்லா பெரிய தலைவர்கள் தொகுதி, இப்போ அன்பரசன் மாதிரியானவங்க இங்கே இருக்கலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகர் பாபு தான் டிசைட் பண்றாரு. விஜயினுடைய பரந்தூர் அட்டென்ஷன், அந்த கிராமம், அந்த ஏனாத்தூர் கிராமம், அங்கே சுற்றி இருக்கிற கிராம மக்கள் வந்து இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு வாக்கில் தான் அவங்களுடைய மைண்டு. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் கள நிலவரம் எப்படி இருப்பது என்று பற்றி விவரிக்க நம்முடைய இணைந்திருக்கிறார் நமது ஆசிரியர் விஜயராணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். காஞ்சிபுரத்தில் ஒரு 4 தொகுதிகள் இருக்கு, ஒரு தனி தொகுதி இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர், ஆலந்தூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம். இங்க வந்து 4மே வந்து ஒரு கூட்டணியோட சேர்த்து, காங்கிரஸோட சேர்த்து 4மே திமுகவே வென்று இருக்கு. அங்க கள நிலவரம் எப்படி இருக்குது? ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்க இருக்கா? இதுதான் திமுக இன்னும் ஸ்ட்ராங்கா மறுபடியும் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா காஞ்சிபுரம்னா இன்றைய தேதியில் நமக்கு நினைவுக்கு வருவது பரந்தூர் விமானம் குறித்த ஒரு செய்தி தான். அதில் விஜய் கூட அங்கே வந்து பேசினாரு. அங்கே இந்த ஏனாத்தூர் கிராமம் வந்து இன்றைக்கும் அவங்க அந்த எதிர் மனநிலையில் தான் இருக்கிறாங்க. அதை சுற்றி ஒரு 10 கிராமங்கள் இருக்குது, நீர்நிலைகள் இருக்குது. இப்படின்ற ஒரு எதிர்ப்பு தான் இன்னைக்கு பிரதானமாக இந்த ஆட்சியில் இருக்குது. இது பிஜேபியும் அதாவது மத்திய அரசும் இதே கொள்கையில் இருக்கிறது, மாநில அரசும் இதே கொள்கையில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த விஷயத்தை ஊடகங்களில் வந்து டெவலப் ஆகாமல் அதை அந்த அந்த விமான நிலையத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிந்தனையில் தான் இருக்கிறாங்க. இது வந்து தேர்தலில் எதிரொலிக்க போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த இடத்துல மீண்டும் இந்த ஒரு விஷயம். அது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் இப்போது ஜிஎஸ்டி இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் காஞ்சிபுரத்துக்குன்னு கூடிய நெசவாளர்கள் பிரச்சனைகள் இருக்குது. அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் அந்த நெசவாளர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. வழக்கமாக அங்கே வந்து ஒரு மின்சார ரயில் தேவை வந்து பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது. போக்குவரத்து பிரச்சனை அது எல்லா ஊர்லேயும், உத்தரமேரூர் ஆகட்டும், ஸ்ரீபெரும்பூர் ஆகட்டும், ஆலந்தூர் ஆகட்டும், அது ரொம்ப சிக்கலான ஒரு போக்குவரத்து. இது நீ அடுத்து நம்ம பேச போகக்கூடிய செங்கல்பட்டு ஆகட்டும், சென்னை பெல்ட் ஆகட்டும், அது என்னமோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து டிராஃபிக்கு, போக்குவரத்து எவ்வளோ அங்கே செலவு பண்ணாலும் அது ஒரு புது பிரச்சனையாக பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் வந்து கட்சி வந்து திமுக சொன்ன மாதிரி அங்கே வந்து திமுகவும் திமுகவினுடைய கூட்டணிகளும் அங்கே கடந்த தேர்தல்களில் அவங்க கைப்பற்றினார்கள் அப்படின்றது உண்மை. ஆனால் அந்த தேர்தலின் போது இந்த இடங்கள் இங்கே ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், அதாவது ஒரு 20,000 ஓட்டுகளை ஒரு 10,000 ஓட்டுகள் 3,000 ஓட்டுகளில் கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பல இடங்களில் பெற்றிருந்தது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதில் பல்லாவரத்தில் 40,000 ஓட்டுகள் எல்லாம் பெற்றிருந்தது. நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்போ அதே மாதிரி கொஞ்சம் தேமுதிக, கொஞ்சம் வந்து மக்கள் நீதி மையம். இப்போ இது எல்லாம் இன்னைக்கு திமுக கூட இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம். அப்புறம் அதே மாதிரி இந்த இடம் வந்து ஒரு வன்னியருக்கான பெல்ட்டு, அடுத்து கொஞ்சம் தலித் ஓட்டுகள், அடுத்து முதலியார் ஓட்டுகள், இவங்களுடைய ஓட்டுகளினுடைய பிறகுதான் மற்ற சமுதாயத்தினுடைய ஓட்டுகள் வந்து அங்கே அடுத்தடுத்து இருக்கும். அப்போ இந்த முதன்மையான இந்த ஓட்டுகளில் வந்து அதில் மேக்சிமம் ஓட்டுகள் வந்து திமுக பெறுகிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கடந்த தேர்தல்களில் சிவிஎம்பி எழிலரசன் வந்து அங்கே காஞ்சிபுரத்தில், அவர் வந்து அண்ணா காலத்திலேருந்து இவருடைய தந்தை தாத்தாக்கள் எல்லாமே திமுகவோட நெருங்கிய ஒரு உறவு இருந்ததுனால இந்த முறையும் அவர் சிவிஎம்பி எழிலரசன் தான் அங்கே பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மகேஷ்குமார் அங்கே பிஎம்கே, அவரும் வந்து 96,000 ஓட்டுகள் பெற்றிருந்தார். ஒரு 10,000 9,000 ஓட்டுகளில் தான் தன் வெற்றியை தவற விட்டார். மீண்டும் அவரும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் இந்த இடங்களில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்று இன்னும் வைத்திருக்கிறது தான். காஞ்சிபுரத்துலேயும் நல்ல ஒரு கட்சி அடிமட்ட நிலையில், அதாவது அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. அடிக்கடி வந்து பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி, என்றைக்குமே மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய இடத்துல எல்லாம் அந்த கட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கூட இருக்கும். அது காஞ்சிபுரத்துக்கு திரு சீமான் அவர்கள் பல முறை வந்தார். அங்கே கட்சிக்கும் அவர் ஆல்மோஸ்ட் கேண்டிடேட் எல்லாம் டிக்ளேர் பண்ணி 1 வருடங்களுக்கு முன்னால், நம்ம பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் சொல்றது இல்லை, 1 வருடங்களுக்கு முன்னாலேயே அவர் நீங்கள் தான் கேண்டிடேட்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் ஒரு ரேஸில் வச்சுருந்து அப்புறம் ஒருத்தராக அதில் வந்து ஆண்கள் பெண்கள் அவரை வந்து ஒரு பிரித்து கொடுத்துருக்குறாரு. அதுக்கடுத்து வந்து ஸ்ரீபெரும்பூர் வந்து தெரியும், காங்கிரஸினுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய செல்லப்பெருந்தகை அவர்கள் வந்து அங்கே நின்றுருக்கார். அவரும் வந்து 1,15,000 வாக்குகளை பெற்றிருந்தார். பழனியின் ஏடிஎம்கே அவரும் 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகள் எல்லாம் பெற்று அவரும் ஒரு 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தவற விட்டிருந்தார். இங்கே வந்து நாம் தமிழர்களுடைய
வேட்பாளர் ஒரு 25,000 வாக்குகள் புஷ்பராஜ் அவர்களும், தணிகைவேல்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தினுடைய வேட்பாளர் வந்து ஒரு 8,000 வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. அடுத்து வந்து ஆலந்தூர் வந்து இன்னைக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாமோ அன்பரசனுடைய தொகுதி. அவர் தான். இவங்க எல்லாருமே மேக்சிமம் ரீட்டைன் ஆகிறதுக்கு இருக்கு. இதுல செல்லப்பெருந்தகை மட்டும் நம்ம அடுத்து நான் சொல்றேன். இப்ப இதுல வந்து அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் வந்து போட்டியிட்டார்கள். அதே மாதிரி தாமோ அன்பரசன் வந்து நல்ல ஒரு லீடிங்ல தான் வெற்றி பெற்றார். இங்கேயும் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த சரத்பாபுன்னு ஒரு கேண்டிடேட் 17,000 வாக்குகளை பெற்றிருக்காரு. இந்த இடத்துல எல்லாமே திமுகவுக்கான ஒரு அட்வான்டேஜ். இந்த வாக்குகள் எல்லாம் சேரும். இப்போ விஜயனுடைய வருகை இந்த இடத்துல வந்து அவர் பரந்தூருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அவர் 2 முறை வந்தக்கூடிய நிறைய பேசிய விஷயங்கள் இல்ல, பரந்தூர் விஷயம் ஒண்ணு. அப்ப அவரும் இந்த இடத்துல நல்ல அவர்களுடைய கிரவுண்ட் லெவல்ல பூத் ஏஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுல இவங்களும் இந்த இடத்துல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னே நம்மளால பார்க்க முடியும். 4 தொகுதிகள் இருக்குது காஞ்சிபுரத்துல. ஸ்ரீபெரும்புதூர் ஒரு முக்கியமான தொகுதி. வந்து அங்க நிறைய இண்டஸ்ட்ரியலான ஃபேக்டரிஸ் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு உரசல் வருதுன்னு கூட சொல்லலாம். ஆனா வந்து செல்வப்பெருந்தகை போய் தன்னோட வீட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு விடுத்தார், ஸ்டாலினை பார்த்ததெல்லாம் நடக்குது. அங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வப்பெருந்தகை தான் நிப்பாரா? இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழுமாங்க? நீங்களே அதுக்கான ஒரு 2-3 லீடு கொடுத்துட்டீங்க. அதாவது என்னன்னா, அது முக்கியமான இடம், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. இது ஏன் நீங்க வந்து அதை டீல் பண்றதுக்கு நாம ஏன் அவருக்கு கொடுப்பானே அப்படின்ற காரணத்துக்காக ஸ்ரீபெரும்புதூர் வந்து திமுக கேண்டிடேட்டே இறக்கலாம் அப்படின்னு அவங்க திட்டம் வச்சிருக்கிறாங்க. திமுகவில் அங்கே முக்கியமான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ RS பாரதி மாதிரியான ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த முறை வந்து அவருக்கு எக்மோரோ, திரு செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு எக்மோரோ அல்லது பூந்தமல்லியே கொடுத்துட்டு இங்கே வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், ஸ்ரீபெரும்புதூர் ரீட்டைன் பண்ணிக்கலாம் தான் திட்டமிட்டு இருக்காங்க. இப்ப எக்மோர்ல சொல்றீங்க, அங்க பரந்தாமன் இருக்காரு, அவர் வந்து திமுகவுக்கு நெருக்கமான ஆளு. நீங்க கரெக்டா அந்த கோர்வையா கேட்டு அவருங்க எப்படின்னா, இங்க வந்து இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேகர் பாபு தான் டிசைட் பண்றாரு. சேகர் பாபு நீங்க பாத்துட்டீங்கன்னா அவர் இந்த CMDA சேர்மன், சென்னையினுடைய எல்லா பெரிய தலைவர்கள் தொகுதி, இப்போ அன்பரசன் மாதிரியானவங்க இங்க இருக்கலாம், அடுத்தடுத்து பக்கத்துல எல்லாம் யார் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த மாதிரியான டீல்லாம் யார் ஃபிட் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத அவர் டிசைட் பண்ணுறாரு. இப்போ பரந்தாமன் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய அளவில் ஒரு இணக்கமான சூழல் இல்லை. அப்போ பரந்தாமனுக்கு என்ன கொடுப்பாங்க நமக்கு தெரியல. ஆனால் இவருக்கு வந்து பூந்தமல்லியோ அல்லது ஸ்ரீபெரும்புதூர் இது எக்மோரோ கொடுக்கலான்னு தான் இது வரைக்கும் நம்ம திட்டமிடுறதா கேள்விப்படுறோம். சார், காஞ்சிபுரம் சொன்னாதான் நமக்கு பாமக ஒரு ஞாபகத்துக்கு வரும். அங்க வந்து பால் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஒரு தொகுதிகள் இங்க ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அதிமுகவை பொறுத்த மட்டும் PMKவுக்கு நிச்சயமா, ஏன்னா அங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரம் MP சீட்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா காஞ்சிபுரம், உத்தரபூர், திருப்பூரூர், செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், இதுல இங்க வந்து தலித் வன்னியர் பெல்ட் இருக்கு. நீங்க இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி வழக்கறிஞர் பாலு வந்து, ஆனா அவருக்கு வந்து ஜெயங்கொண்டம் தொகுதி வந்து அவருக்கு பேசியிருப்பதாக ஒரு நல்ல ஒரு டைட்டான வன்னியர் பெல்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சி வட்டத்துல சொல்றாங்க. அவர் வந்து பிளான் பண்றாரு ஜெயங்கொண்டத்துக்கு அப்படின்னு. அப்ப இங்க வந்து அவர் மகேஷ்குமார் மேபி காஞ்சிபுரத்திலேயே கேட்கலாம். காஞ்சிபுரத்தில் அவங்களுக்கு ஒரு சீட் கண்டிப்பா உண்டு. ஆனா அவங்க வந்து காஞ்சிபுரத்தை கேட்கல, உத்தரமோரூர் வந்து திட்டமிட்டுறதா நம்ம இங்க இதை பொறுத்த மட்டும் கேள்விப்படுறோம். அங்க இப்போ அதிமுகவிலையும் வந்து பாத்துட்டீங்கன்னா எக்ஸ் மினிஸ்டர் சோமசுந்தரம் இருக்கிறாரு. இந்த போன முறை அவர் வந்து இந்த இதுல உத்தரமோரூர்ல நின்னாரு. இந்த முறையும் அவரு வந்து உத்தரமோரூர் வந்து அப்படி இல்லைன்னா அவர் வந்து ஆலந்தூருக்கு போகலாம். இப்ப எல்லாமே இப்படி ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும் பொழுது அங்க வளர்மதி இருக்கிறாரு, இவர் வந்து சோமசுந்தரம் உத்தரமோரூர் கேட்கிறாரு. அதே மாதிரி செங்கல்பட்டு இது சிட்லப்பாக்கா ராஜேந்திரன் XMP, அவர் தான் இது ஹேண்டில் பண்றாரு. அதே போல கணேசன் ஒரு XMLA, அதே மாதிரி மைதிலி திருநாவுக்கரசன் ஒரு XMLA, அதே மாதிரி ஒரு பன்னீர்செல்வம் நாங்கள் ஒரு XMLA. இவங்கெல்லாம் ADMKவில் இந்த பகுதியில், ஈவன் இது வந்து ஒரு செங்கல்பட்டோட சேர்ந்த தொகுதிகளோடய கலந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இப்போ DMKவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனுக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு கீழேயும் வந்து இது ஒரு சில தொகுதிகள் வந்து அங்கே இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தொகுதிகள் வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து TMC தமிழ் மாநில காங்கிரஸ், அங்கே VN வேணுகோபால் அவரு வந்து அவரு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாரு. அதிமுகவும் 2 லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருந்தார். அவர் BJP அலைன்ஸ்ல நின்னாரு. அதே மாதிரி இந்த பகுதிகளில் இதையும் அடுத்து செங்கல்பட்டாகட்டும் ஒரு தொகுதியாவது அவங்க பொறுமையில IJK கேட்டிருந்தாங்க. அவங்களும் இங்கே கேட்கறதா நாம கேள்விப்படுறோம். இப்போ இது மாதிரி
நிறைய இங்க மோதல்கள் இந்த 4 தொகுதிகள் அப்படின்றதுல நிறைய இருக்கு. அடுத்து நம்ம செங்கல்பட்டு பேசும்போது இன்னும் சில கிளாரிட்டியை நம்ம வந்து மக்களுக்கு கொடுப்போம். காஞ்சிபுரம் மொத்தமாவே ஒரு இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு வந்து ஸ்ரீபெரும்புதூர் நடக்குது. இங்க இளைஞர்கள் அதிகமாவே இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு தொகுதியில பேச விஜயின் வருகைன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா உண்மையாலுமே பரந்தூருக்கு விஜய் வந்தாரு, மக்களோட பிரச்சனைக்கு பேசினான்னு கூட சொல்லலாம். விஜயின் வருகை வந்து இங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? சீமானுக்கும் இங்க ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பல இடங்கள்ல இப்ப நாம சொல்லும் பொழுது நம்ம பேச்சு முடிக்கும் பொழுது கூட நம்ம கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, ஏன் நாம் தமிழர் பத்தி பேசலன்னு. ஓரளவுக்கு ரொம்ப பல இடங்கள்ல அவங்களுடைய வீக்கானது இருந்துச்சு. விஜயனுடைய ஓட்டு அங்க அதை அவங்க ஓட்டு அவர் அதிகமா எடுக்கிறாருன்றதையும் நம்ம பதிவு பண்ணணும். இங்க அவருக்குன்னு சீமானுக்குன்னு வாக்கு வங்கி காஞ்சிபுரம் 4 தொகுதிகளிலையும் நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்துல விஜயனுடைய பரந்தூர் அட்டென்ஷன் அந்த கிராமம், அந்த ஏனாத்தூர் கிராமம், அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற கிராம மக்கள் வந்து இன்னைக்கு அதிமுக திமுக கூட்டணிக்கு வாக்குலன்னு தான் அவங்களுடைய மைண்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி இருக்கு, இங்க இருக்கு. அப்ப அந்த வாக்கு வந்து நாம் தமிழருக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் அதை பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி பகிர்ந்தளிக்கப்படுவது யாரை பாதிக்கிறது அதிகமான? 2 பேரையும் பாதிக்குது. அதிகமாக யாரை பாதிக்குது அப்படின்னா அது திமுகவை தான் பாதிக்குது. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு 4 தொகுதியில வந்து திமுக இதே வெற்றி கணக்கு தொடரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களுக்கு தான் லீடிங். நீங்க 1 2 3 எப்பயும் கேட்பீங்க. 1 2 3 அது ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே தான் இன்னைக்கு லீடிங்ல இருக்கு. அது கடைசி நேரம் வேட்பாளர்கள் போடுறது, அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துல அவர் எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டுகளை பாதிக்கிறார், எந்த அளவுக்கு திமுக ஓட்டுகளை பாதிக்கிறாருன்றத பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு. அது அதிமுக கூட்டணிக்கா திமுக கூட்டணிக்கான்றது நிச்சயமா சொல்ல முடியும். காஞ்சிபுரத்துல வந்து விஜயின் வருகை வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் பொறுத்து தான் வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு முடிவாகும்னு சொல்லியிருக்கீங்க சார். உங்க கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.